நமது அகஸ்திய விஜயத்தை தொடர்ந்து பார்ப்போம். பக்கம் 23 கொடுக்கப்பட்டு உள்ளது. இந்த காலவ மகரிஷி ஸ்ரீ விஸ்வாமித்திரரின் முதன்மை சீடராக திகழ்ந்தவரே இந்த காலவ முனிவர் ஆவார். தனது குருகுல கல்வியை மிக மிக சிறப்பாக நிறைவு செய்து குருவின் பரிபூர்ண ஆசையை பெற்று குருவிற்கு மனதார ஏதேனும் ஒரு குரு தட்சிணை தருவதற்கு அவரிடம் பணிவுடன் வேண்டினார். சீடனுக்கு தனது லீலையின் மூலம் ஒரு உன்னதமான ஆன்மீக பாடத்தை புகட்ட எண்ணினார். ஸ்ரீ விஸ்வாமித்திரர் பூவுலகில் எளிதில் காண இயலாத 800 அரிய வகை குதிரைகளை தட்சிணையாக கேட்டார். காது கருப்பாகவும் உடல் முழுவதும் தூய வெண்மையாகவும் இருக்கும்படி ஷியாம கர்ண குதிரைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். இதனை கேட்ட காலவ முனிவர் பல இடங்களுக்கு சென்று தேடியும் அப்படிப்பட்ட தெய்வீக குதிரைகள் எங்கேயுமே கிடைக்காதால் மனம் அப்படியே உடைந்த நிலையில் அப்படியே வருந்தினார். பெரும் வேதனையுற்றதாலும் குருவின் வாக்கு என்றும் பொய்க்காது என்ற லட்சியத்தோடு பரந்தாமனான ஸ்ரீ விஷ்ணுவை நோக்கி உருகி ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார். அவர் தூய்மையான பக்தியை கண்ட ஸ்ரீ மகாவிஷ்ணு தனது வாகனமான ஸ்ரீ கருடனை அனுப்பினார். ஆழ்வாராகவே கருதப்படும் ஸ்ரீ கருட பிரபு ஸ்ரீ காலவ முனிவரை தனது சிறகுகளில் தாங்கி பல அண்டங்களுக்கும் லோகங்களுக்கும் அஷ்டதிக் பாலகர்களும் ஆளும் 8 திசைகளுக்கும் அழைத்து சென்று பிரபஞ்சத்தின் எல்லையற்ற பராத்பரத்தை அப்படியே காட்டினார். அவருக்கு பிரபஞ்சத்தின் எல்லையற்ற பரப்பையும் அதன் பிரம்மாண்டத்தையும் காட்டி அப்படி இயலாமை என்ற சொல்லின் உண்மையை அர்த்தத்தை அவருக்கு புரிய வைத்தார். மனித அறிவிற்கு எட்டாத இந்த எல்லையற்ற பெருவெளியை காட்டியதன் மூலம் இறைவனின் பேரருள் முன்னே இயலாதது என்று எதுவுமே, அவரது பேரருள் முன்னே இயலாதது, முடியாதது, நடக்காதது என்ற எதுவுமே இல்லை என்ற உண்மையை அவருக்கு உணர்த்தினார். பிரபஞ்சத்தின் இந்த உன்னத இரகசியத்தை காட்டி ஸ்ரீ விஸ்வாமித்திர மகர்ஷியிடம் அவர் பெற்ற தபோபலத்தையும் யோக ஆற்றலையும் சுயநலமின்றி உலக நலனுக்காகவே உன்னத இறைப்பணியாக மாற்றும் மாபெரும் மனப்பக்குவத்தையும் அவருக்கு புகட்டினார். பின்னர் மகாவிஷ்ணுவின் அறிவுரைப்படி அவரை யயாதி என்னும் மன்னனிடம் அழைத்து சென்றார். மன்னரான யயாதி தனது மகள் மாதவியை காலமுனிவருக்கு உதவி செய்யுமாறு அவருடன் வழி அனுப்பி வைத்தார். மாதாவின் உதவியோடு இந்த காலவ முனிவர் அயோத்தியன், ஹரியஸ்வன், காசியன், திவோதாசன், போஜநாட்டின், உச்சீனரன் ஆகிய இந்த பேர்கள்லாம் கேட்டிருக்கீங்களா? பாருங்கோ, இதான் நமது அகசியம். இப்படி காசியின் திவோதாசன், போஜநாட்டின் உன்னீனரன், உச்சீனரன் ஆகிய மன்னர்களை சந்தித்து 600 ஷியாமாகர்ண குதிரைகளை பெற்றார். மீதமுள்ள 200 குதிரைகளை பெறுவதற்கு தன் குருவிடமே வழி கேட்டார். ஸ்ரீ விஸ்வாமித்திர மகர்ஷியின் வழிகாட்டுதலின்படி மீதமிருந்த அந்த 200 குதிரைகளையும் பெற்று தன் குரு தட்சிணை சபதத்தை எந்த விதமான தொய்வும் இன்றி முழுமையாக நிறைவு செய்தார். இன்றும் தொடர்ந்து யோக நிலைகளிலும் ஆழ்ந்து நம்முடைய பூமி, அதன் வளிமண்டலம், அட்மாஸ்பியர் என்று சொல்கிறோமே அதான், மற்றும் பல்வேறு உயர் உலகங்களை சாந்தப்படுத்தி குளிர வைப்பதற்காக தன் தெய்வீக சக்திகளை தடையின்றி அளித்து வருகின்றார். சூரிய பகவானின் அக்னி பிழம்பான கதிர்வீச்சுகளையும் உக்கிரமான வெப்பத்தையும் இந்த அண்டவெளியில் உள்ள அனைத்து கோள்களும் தாங்கி நிலை பெற்றிருப்பதற்கு ஸ்ரீ கால மகரிஷியின், காலவ மகரிஷின்னு சொல்கிறோமே, கால மகரிஷியின் மகா உன்னதமான தபோபலமே முக்கியமான காரணம். பிரபஞ்சத்தை நல்வழியில் இயக்கும் பொருட்டு அவர் செய்து வரும் இத்தகைய மாபெரும் தவத்தில் பங்கெடுத்து கொள்வதற்காகவே அவருக்கு வரவிருந்த தொழுநோயை தன் பொருட்டு நவகிரக தேவதைகளின் அந்த தேவதைகள் தாங்களே ஏற்றுக்கொண்டார்கள். இத்தகைய உன்னத தவோ யோகியான ஸ்ரீ காலவ மகரிஷி தனது சீடர்களோடு அப்படியே இணைந்து திருவண்ணாமலை புண்ணிய பூமியிலே கிரிவலம் வந்து உலக மக்களின் தீர்க்க முடியாத கர்ம வினைகளை எல்லாம் ஆழமான துன்பங்களையும் நீக்க அருள்பாலித்தார். இப்படி அவர் இன்றும் திருவண்ணாமலைக்கு அருகிலுள்ள மணம்பூண்டி என்றும் திவ்ய கஷேத்திரத்திலே உள்ள குகைகளில் சூக்ஷ்ம சுரூபமாக திரு அண்ணாமலையாரை நோக்கி தவம் புரிகின்றார்.
முன்பு ராஜஸ்தானின் கல்டாஜின்னு சொல்லுவாங்க, அந்த திருத்தலத்திலும் உஜ்ஜயினில் பாயும் நர்மதை ஆற்றங்கரையிலும் தவம் புரிந்து பின்னர் திருவண்ணாமலைக்கு அருகிலுள்ள மணம் பூண்டி புண்ணிய பூமிக்கு எழுந்தருளி பல அரிய யாகங்களையும் வேள்விகளையும் தனது சிஷ்யர்களுடனும் புரிந்துள்ளார். அவருடைய திருப்பாதங்கள் பட்ட அந்த புண்ணிய பூமியின் அளப்பரிய மகிமையினால்தான் பிற்காலத்தில் வாழ்ந்த மகாத்மாக்களாக ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகள் மற்றும் ஸ்ரீ ரகோத்தம தீர்த்தர் போன்ற உன்னத மகான்கள் மனம் பூண்டியை தங்களின் தவ இடமாக தேர்ந்து எடுத்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே குறிப்பிடுகின்றோம். இப்படிப்பட்ட இத்தகைய மகிமை வாய்ந்த காலவ மகரிஷி 12/7/2026 மாத சிவராத்திரி வருகிறது. 12/7/2026 வர இருக்கின்ற மாத சிவராத்திரியை திருவண்ணாமலையில் கிரிவலம் ஆற்ற இருக்கின்றார். இந்த மாத சிவராத்திரி கிரிவலத்தை எப்பொழுது செய்ய வேண்டும் என்னும் நேரம் கால விவரங்களை இந்த புத்தகத்தில் 5ஆம் பக்கத்தில் காணவும். இம்மாத சிவராத்திரி கிரிவல பலன்கள் நம் வாழ்க்கையிலே சில இக்கட்டான எதிர்மறையான சூழ்நிலைகளை நாம் சிக்கிக் கொள்ளும் போது இது தீர்க்க முடியாத கணக்கு, இனி இதிலிருந்து மீளவே வழியில்லை, இம்பாசிபிள் ஈக்குவேஷன் டு சால்வ் என்று சொல்லும் மனம் அஞ்சி சோர்ந்து விடுகின்றோம். அப்படிப்பட்ட சாத்தியமே இல்லை என்று தோன்றும் இக்கட்டான நிலையில் உள்ளவர்களுக்கு அவர்தம் கர்ம வினைகளிலிருந்து விடுபட நல்வழி காட்டும் உன்னதமான திருநாளை வர இருக்கின்ற 12/7/2026 சிவராத்திரி கிரிவலம் அடியேன் செய்த கர்ம வினையினால்தான் இதனை அனுபவிக்கிறேன் என்பதை முற்றும் உணர்ந்து அதனை மனம் உருகி உள்ளம் உருகி ஏற்றுக்கொண்டு பக்குவப்பட்ட முதிர்ந்த நிலையை நாம் அடைந்தால் குருவருளாலும் இறை அருளாலும் எத்தகைய கடினமான சூழ்நிலையும் சாதகமாக மாறும் என்பதை மெய்ப்பிக்க காலவ முனிவர் கிரிவலம் வந்து இப்படி அருள் புரிய காத்து இருக்கிறார். இப்பொழுதும் வந்து விட்டார் என்று வைத்துக்கொள்ளும். இம்மாத சிவராத்திரி கிரிவல முறை என்ன? கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன் ஸ்ரீ காரணீஸ்வரரையும் ஸ்ரீ காலபைரவம் அந்த காலவ முனிவரையும் மனமாற நினைச்சுக்கோங்கோ. காலபைரவரையும் இந்த காலவ மாமுனியும் மனசில் நினைச்சுக்கோங்கோ. ஸ்ரீ காரணீஸ்வரரையும் காலவ முனியை நினைச்சிட்டு நம் வாழ்வில் இருக்கும் தீர்க்க முடியாத துன்பங்களை பற்றி ஆழமாக ஆத்ம விசாரம் செஞ்சுக்கோங்க. நம்முடைய எந்த அந்த பிழையினால் அல்லது தவறான செயலால் நமக்கு இந்த துன்பம் ஏற்பட்டு எந்த காரணத்தால் ஏற்பட்டது என்பதையும் அமைதியாக சிந்திச்சுக்கோங்க. பின்னாடி ஸ்ரீ காரணீஸ்வரர் அந்த உண்மையை நம் உள்மனத்தில் உணர்த்துவார். அதிலிருந்து வெளிவருவதற்கு வழியையும் காட்டிவிடுவார். இந்த மாத சிவராத்திரி தானங்கள் என்ன? தயிர் சாதம், நீர்மோர், தர்பூசணி சாறு, இளநீர், நன்னாரி போன்ற உடலுக்கு குளிர்ச்சி தரும் தானங்கள் திறந்த பலன்களை தர இருக்கின்றது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள 8 லிங்கங்களுக்கும் சந்தனம், பன்னீர் மற்றும் வெட்டிவேர் சாத்தி வழிபடுவது அளவற்ற புண்ணியத்தை தரும். இம்மாத சிவராத்திரி மந்திரம் கூற்று ஆகினவாறு விளக்கலீர் என்று தொடங்கும் திரு அப்பர் பெருமான் தேவார பதிகம் இந்த மாத சிவராத்திரிக்கு ஆன மந்திரமாகும். இதை பாடிக்கொண்டே கிரிவலம் செய்யுங்கள். வெற்றி உங்கள் கையில். நமது கர்மா தொலைந்துவிடும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடையதே. அருளாளர் நாச்சலா.